திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஈரால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததில் அங்குள்ள தொழிலாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இயங்கி வரும் ஈரால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததால் 74க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு மயக்கமடைந்தனர். இந்நிலையில் சிலருக்கு மூக்கிலும் வாயிலும் இரத்தம் வழிந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிலர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஒருவர் இந்த வாயு கசிவினால் உயிரிழந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து அங்கு ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் களத்திற்கு சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்ட காட்சிகளையும் பார்த்தோம். நிலைமையை தற்பொழுது சீராக்க பல்வேறு நடவடிக்கைகளும் அங்கே பெரியபாளையம் ஈரால் தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 74 தொழிலாளர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை தொடர்ந்து வந்த நிலையில் 11 தொழிலாளர்கள் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த வாயு கசிவினால் என்ற அதிர்ச்சிகர செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விவகாரம் என்பது இன்றைய தினம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிருக்கே ஆபத்தான முறையில பலர் போராடி வராங்க. அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் யார், அவரது பின்புலம் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்குளத்துல கணிகை கிராமத்துல உணவு பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலையில இன்று பிற்பகல் அளவுல அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டது. இதுல வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 74 தொழிலாளர்கள் மூச்சு திணறலால மயக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து உயிருக்கே ஆபத்தான முறையில இந்த பாதிப்பிற்கு ஆளாகி இருந்தாங்க. குறிப்பா பலரது மூக்குல அமோனியா வாயு கசிவின் காரணமாக ரத்தம் ஒழுகுதல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம், நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்டவை ஏற்பட்ட நிலையில உயிருக்கு ஆபத்தான முறையில அவர்கள் காணப்பட்டாங்க. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து அரக்கோணத்தில் இருந்து தற்போது சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிக்கு விரைந்து பாதுகாப்பு பணிகள்ல மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனிடையே தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் உயிருக்கு ஆபத்தான முறையில ஒரு 10 பேர் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெண்டிலேட்டர் உதவியோடு ஆம்புலன்ஸ் மூலமாக மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டுமல்லாம திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அமோனியா கசிவால தொடர்ந்து 6 பேர் அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு சிலர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வகையில செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பெண் ஒருவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக ஒரு மிகவும் வருந்தத்தக்க செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த சென்னைக்கு ரெஃபர் செய்து சென்னைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அழைத்து வரப்பட்ட பலருமே மிகவும் கவலைக்கிடமான முறையில தான் தற்போது சிகிச்சை என்பது வெண்டிலேட்டர் உதவியோடு ஐசியு பிரிவுல தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில 6 பேர் கவலைக்கிடமான முறையில சிகிச்சை பெற்று வராங்க. இதே போல் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை மருத்துவமனை என சென்னையில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளிலும் இந்த பாதிக்கப்பட்ட பலர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களது உயிரை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சையும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பலர் இந்த விபத்துல சிக்கியிருந்த ஒரு சூழல்ல பல பேர் பெண்கள் மற்றும் வடமாநிலத்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலானோர் மூச்சு விடுவதில்
சிரமம் ஏற்பட்டு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அது மட்டும் இல்லாம மூக்குல வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ஆபத்தான முறையில சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனையில் வந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. 74 தொழிலாளர்கள் மொத்தமாக அந்த மூச்சு திணறல் மயக்கம் ஏற்பட்டு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுகாதாரத்துறையின் தரப்பிலும் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்குவதற்காக அவர்கள் தரப்பிலும் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.